டாக் வித் தனா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் ஆளுமைகளோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறது மிகப்பெரிய ஆளுமை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவர் தன்னை மிக சாதாரணமாக எடுத்துக்கிறது உண்மையில் அதுவும் எங்களுக்கு ஒரு அனுபவமாக இருக்குது. பிகே ஆறுமுகம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ளேருந்து உங்களை டிஃபைன் பண்ணுங்கள், இல்லாட்டி உங்களை வரையறுங்க அப்படின்னு சொல்லி உங்களை மனசாட்சிக்கு நாங்கள் சொன்னால் சார், அந்த விஷயத்தை எப்படி வரையறுப்பீங்க? நீங்கள் யார்? நம்ம ஒரு பஞ்சபூத தத்துவப்படி நம்ம இறைவனுடைய தோற்றங்களா எல்லாமே இறைவனுடைய தோற்றங்களா பார்க்கக்கூடிய ஒரு சக்தி நம்மளுக்கு அது பை ப்ராக்டிஸ் நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ நம்மளை பார்க்குறப்ப நம்ம வெளியில் நின்று இப்போ நம்மளை ஒரு ஸ்பிரிச்சுவலாக அது ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ வெளியில் இருந்து நம்மளே பார்க்கணும் அப்படிங்கிறது. அப்போ பார்க்குறப்ப நான் வாட் வி ஆர் அப்படிங்கிறது இது இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கிற செயல் நல்லதாக பண்ணிட்டு இருக்கோமா மோசமாக பண்ணிட்டு இருக்கோமா, கோவப்படுறோம் அல்லது ஆஃபீஸில் நம்ம கோவம் வரத்தான் செய்யும். அதாவது நம்ம ப்ராக்டிஸில் மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ணுறோம். மேக்ஸிமம் அப்படி கோவப்பட்டாலுமே அதை ஒரு நியூட்ரலைஸ் பண்ணிடுவோம் நம்ம. ஆனால் இந்த தேர்டு பர்சனாக நம்மளை பார்க்கக்கூடிய சக்தி ஒரு ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப இம்பார்ட்டண்டான மேட்ரு அது. இப்போ நம்மளோட தேர்ட் பர்சன் நம்ம பார்க்குறப்போ நம்ம லைஃபினுடைய நோக்கத்தை எப்படி கிளியராக டெஃபைன் பண்ணணும். இப்போ எவ்ரி ஒன் திங்ஸ் தட் மற்றவர்கள் நம்மளை அப்ரிசியேட் பண்ணணும், மற்றவர்கள் நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணணும், இதுதான் ஒவ்வொருத்தருடைய நோக்கமாக இருக்கும். இப்போ நம்மளோட நோக்கம் நான் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணால் போதும். இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வரைக்கும் நம்ம ஐவகை கடமைகள் நம்ம கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் முதல்ல ஹாப்பியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்மகிட்ட ஹாப்பினஸ் இருந்தால் தான் மற்றவங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்க முடியும். அப்புறம் நம்ம ஃபேமிலிக்கு கொடுக்கணும். அப்புறம் ஃபேமிலி ஹாப்பி முதல் கடமை நான் ஹாப்பியாக இருக்கிறது. ரெண்டாவதுக்கு என்னுடைய ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கணும். அடுத்து என்னுடைய சுற்றி இருக்கக்கூடிய என்னுடைய ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் எங்கள் கீழே வேலை செய்கிறவங்க, இதே சுற்றத்தில் வருது. தான் குடும்பம் சுற்றம். அடுத்தது நம்ம இருக்கிற ஊரை சுத்தமாக கரெக்டாக வச்சுக்கணும். நாலாவது ஊர், அஞ்சாவது உலகம். இந்த 5 வகை கடமையும் நம்ம கரெக்டாக நான் இது கடந்த 93லேருந்து 30 வருஷமாக நம்ம அதுக்கு ரொம்ப கவனமாக அதை ஃபாலோ பண்ணிட்டு வர்றோம். இன்றைக்கு நாள் என்னுடைய கடமைகள் பிறந்ததுலேருந்து நான் செய்ய வேண்டிய கடமைகள் தெரியாத 93 வரைக்கும் நம்ம தெரியாமல் ஓரளவுக்கு வாழ்ந்து முடிச்சிட்டோம். பட் இந்த 93லேருந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய இந்த 5 வகை கடமைகள் மேக்ஸிமம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வாழ்வினோட நோக்கமே மற்றவர்களுக்காக வாழ்றது அப்படிங்கிற, மற்றவர்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், மற்றவர்கள் நம்மளை மதிக்கணும் அப்படிங்கிறத மேக்ஸிமம் பீப்புளுக்கு அப்படித்தான் நினச்சிட்டு இருக்காங்க. யாரும் சொல்லி கொடுக்குறது இல்லை அவங்களுக்கு. வாழ்றது அப்படிங்கிறது சந்தோஷமாக வாழ்கிற பேர் தான் வாழ்றது. ஜஸ்ட் உயிர் வாழ்றுதல் கிடையாது. அது ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். சாதாரண வாழ்தல் அப்படின்னா உயிர் வாழ்றது, தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோன்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. அது இல்லாமல் அன்றாட வாழ்வை ஆழ்ந்து அறிந்து அனுபவித்து வாழ்கிறது அப்படிங்கிற. அப்போ ஃபிசிக்கல் ஃபிட்டாக மென்டல் ஃபிட்னஸாக இருக்கும் பொழுது நம்ம இந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழ்கிறோம். இந்த என்ஜாய் பண்ணி வாழும் பொழுது நம்ம கான்சன்ட்ரேஷன் லெவல் அதிகமாக இருக்குது. அப்போ நம்மளோட வாழ்வினோட நோக்கத்தை மிக பெருசாக வச்சுட்டோம்னா சின்ன விஷயத்தில் நம்ம கன்வின்ஸ் ஆக மாட்டோம். இப்போ என்னோட வாழ்வினோட நோக்கமே உலகத்தில் இருக்கிற 800 கோடி மக்கள் ஹாப்பியாக இருக்கணும், இதுக்கு உண்டான வேலைகள் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது இது பெரிய விஷயமா நான் நினைக்கல. இறைவனுக்கு வாய்ப்பு கொடுத்தா செய்கிறேன், இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம செஞ்சுட்டு இருப்போம் அப்படிங்கிறத செய்கிறோம். அதுக்காக பெருசாக நம்ம நான் என்னுடைய உடலே மனசை கெடுத்துக்க மாட்டேன் அதுக்காக. அப்போ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் பெருசு, கோல் பெருசாக இருக்கும் பொழுது சின்ன விஷயம் இப்போ நீங்கள் சொன்னீங்களா 23,000 பேர் வேலை செய்கிறாங்களே. டோட்டலாக குரூப்பில் 55,000 பேர் வேலை செய்கிறாங்க. ஆனால் முழு குரூப்பில் ஆமாம் டோட்டல் எங்கள் ஹோல் ஃபேமிலி குரூப்பில் 55,000 பேர் வேலை, எக்ஸ்போர்ட் மட்டும் 23,000 பேர் வேலை பெறுறாங்க. 55,000 பேர். ஆமாம். அப்போ இந்த 55,000 பேர் வச்சு கன்வின்ஸ் ஆகிட்டு அப்படின்னா நம்ம உலகத்தில் இருக்கிற 800 கோடி மக்கள் ஹாப்பி பண்ண முடியாது. அதுதான். அப்போ 100 கோடியை பார்க்கல 55,000. இது வெரி ஸ்மால் மட்டுமே. எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நாங்கள் பேசுனாங்க, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி போகலாமா அப்படின்னு சொல்லி. பப்ளிக் லிமிடெட் கம்பெனி போகணுன்னா எதுக்கு போகணும் அப்படின்னாங்க. அப்புறம் எல்லாம் ஒன்று காரணம் நான் சொன்னேன்னு எனக்கு அப்போ வருஷம் 1 லட்சம் கோடி ரூபாய் எனக்கு காசு தேவைப்படுதுப்பா. பப்ளிக் லிமிடெட் கம்பெனி போகணும்னா ஈஸியாக அந்த 1 லட்சம் கோடிக்கு ஈஸியாக எடுத்துடலாம்ப்பா. உலகத்தில் இருக்கிற 800 கோடி மக்களுக்கு நான் சர்வீஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன்ப்பா, போகலாமாப்பா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. பட் நாட் டிசைடட். இது அப்போ இது ஆலியரில் மீட்டிங் நடக்கும்போது கூட ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரெண்டு கேட்டார், ஒரு பெரிய வெல் டு டூ பீப்புள் கேட்டார், எங்கள் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி போகலாமா அப்படின்னு. நான் ஃபேமிலி நடந்து சொன்னேன். நான் ஏதாவது ஒரு எய்ம் இருக்கணும் பப்ளிக் லிமிடெட் போகிறதுக்கு. எனக்கு பப்ளிக் லிமிடெட் போகிறதுக்கு எங்களுக்கு இப்போ நான் சம்பாதிக்கிற காசே எனக்கு மோர் தென் என்ன பர்சனலாக. பட் நான் சொசைட்டிக்கு பண்ண வேண்டியது நிறைய இருக்கிறதுனால நான் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி போகணுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அப்படி எய்ம் இருக்குது, உங்களுக்கு அப்படி தான் எய்ம் இருக்குது, எனக்கு அப்படி எதுவும் எய்ம் இல்லைங்கன்னு. அப்போ பேசாமல் இருங்க அப்படின்னு. அப்போ சண்டு வந்தால் போய்கிட்டுங்க அப்படின்னா சரி அப்போ ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஹாப்பி ஆகிட்டா நம்மளுக்கு ஹாப்பி ஆகிட்டா. சாதாரணமாக சக்ஸஸ் அப்படின்னு என்ன சார் சொல்லுவீங்க? வெற்றி இப்போ ஹாப்பினஸ் இஸ் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மகிழ்ச்சி தான் வெற்றியின் அதி உச்சம் சொல்லுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் அப்படிங்கிறது ஹாப்பியாக இருக்கிறது சக்ஸஸ்.
ஹாப்பியாக இருந்தால் என்னென்னா கான்சன்ட்ரேஷன் லெவல் அதிகமாகும். இப்போ நம்ம அன்ஹாப்பியாக இருந்தோம்னா நம்ம கன்ஃபியூஷன்லேயே இருப்போம். நம்ம டெசிஷன் எடுக்கிறதுக்கு லேட் ஆகும், நம்ம செய்கிற வேலையில் ரிசல்ட் வராது. அப்போ ஹாப்பியாக இருக்கிறது சக்ஸஸ் தான். சக்ஸஸ் அப்படிங்கிறது அக்செப்ட் ஆஸ் இட் இஸ், அது சக்ஸஸ். இப்போ நம்மளுக்கு ப்ராப்ளத்தில் நிறைய பிரச்சனை வரும். ப்ராப்ளம் ஏகப்பட்ட ப்ராப்ளம் பார்த்துருக்கோம் பிஸ்னஸில். அந்த எல்லா ப்ராப்ளமுமே நம்ம அந்த சூழ்நிலைக்கு தக்கனபடி நம்ம கர்ம வினை தான் இது ப்ராப்ளமாக வருதுங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு லைஃப் ஹாப்பியாக இருக்கும். அக்செப்ட் ஆஸ் இட் இஸ்ங்கிறத ஒரு ஹாப்பியாக இருக்க முடியும். இப்போ சக்ஸஸ் அப்படின்னு நினைக்கிறத ஹாப்பியாக இருக்கிறத சக்ஸஸாக நம்ம நினைக்கிறோம். ஹாப்பியாக இருந்தாலும் நம்மளுடைய எல்லை வந்து உலகத்தில் இருக்கிற 800 கோடி மக்களையும் நம்ம மீட் பண்ணலாம். 800 கோடி மக்களுக்கு we can serve. We can do the business for 800 கோடி மக்கள். சார் 50,000 பேர் வேலை செய்கிறாங்கன்னு சொன்னீங்க குரூப்பில். இப்போ உங்களுக்குள்ளே நான் பார்க்குறேன் எல்லாருமே கேஷுவலாக பழகுறீங்க, சிரிக்கிறீங்க, ஜோக் அடிக்கிறீங்க. எப்படி சார் இது முதல்ல அதான் இது எல்லாத்தையும் காரணம் பீயிங் ப்ரெசென்ட்டுங்க. நிகழ்காலத்தில் இருக்காது. அடுத்த நிமிஷம் அடுத்த மீட்டிங்கை பற்றி இப்படி நினச்சிட்டு இருக்க மாட்டோம். அந்த மீட்டிங்கு அவங்க வந்தால் அதை பற்றி நினைப்போம். அது வரைக்கும் இப்போ இதாக இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதா இப்போ நம்மளுடைய ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி. நோ மோர் பிரெயினில் வந்து மூளையில் வந்து வேறு எதுவுமே இருக்காது. நம்மளுக்கு ஃப்ரீயாக இருந்து அப்படின்னா ஒவ்வொரு செகண்டையும் லைஃப்பில் என்ஜாய் பண்ணலாம். இப்போ குழந்தைகிட்ட பேசும்போது குழந்தை மாதிரி நம்ம குழந்தை மாதிரி நடந்து பழகணும், குழந்தை மாதிரி பேசி பழகினா தான் குழந்தையோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியும். 93 சொன்னீங்க சார். 93க்கு பிறகு 93க்கு முதல்ல ஒரு உங்களோட வாழ்க்கையை பிரித்து சொல்கிறீங்க. பாகம் 1 பாகம் 2. என்ன 93ங்கிறது மகரிஷியை நான் சந்தித்த வருடம். ரைட். இப்போ 86லேயே வேதாத்திரி மகரிஷிக்கிட்ட நான் வந்து பயிற்சி எடுத்தேன். நம்ம ஈரோட்டில் எடுத்தேன். நான் 84ல் வீட்டில் வந்து சொல்லிக் கொடுத்தா. இப்போ 86ல் ஃபஸ்ட்டு அவங்க ஒரு நம்மளுடைய சென்டர் இருக்குது அங்கே ஈரோட்டில் இருந்து அங்கே போனேன். நான் அன்னைக்கு போயிட்டு அப்புறம் ஒரு 3 வருஷம் ஃபாலோ பண்ணிட்டு விட்டுட்டோம். அப்புறம் எக்ஸ்போர்ட்டில் 89 வந்தோன்னு 93ல் வந்து ரொம்ப எக்ஸ்போர்ட் ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்ட்டு அப்புறம் ஃபேமிலியில் எல்லாமே சொன்னாங்க நீ எக்ஸ்போர்ட்டில் இருக்கிறனால பயிற்சிக்கு ஏதாவது யோகா பண்ணுங்க அப்படின்னாங்கிட்ட 93ல் போனோம். அப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை 5 days கிளாஸ் வந்து அங்கே திருப்பூர்லேயும் ஒரு கிளாஸ் எடுத்தோம். அப்புறம் மேலே வந்து ஆலியரில் போய் 5 days கிளாஸ்க்கு போனோம். ஃபேமிலி மெம்பர்ஸ் அங்கே எல்லாருமே போனோம். நாங்கள் 12 பேரில் ஒரு 10 ஃபேமிலி போனோம். போட்டுக்கால ஒரு ஃபுல்லாக கம்ப்ளீட் கிளாஸ் 50 பேர் எங்களுக்காகவே எடுத்தாங்க. அதில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்போ வந்து 93லே மகரிஷி மீட் பண்ணுறோம். அன்னையில் இருந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து நம்ம கடந்த 30 வருடங்களாக நான் வந்து லைஃப்பில் வந்து ஒரு நாள் கூட அன்ஹாப்பியாக இருந்ததில்லை. ஒவ்வொரு செகண்ட் லைஃப் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதுதான் பெரிய ஒரு பிளஸ்டுங்கிறது. இந்த வி ஆர் வெல் பிளஸ்டுன்னு அடிக்கடி நான் சொல்லுவேன். எனக்கு ஃபேமிலியில் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவேன். நான் ஐயா வெல் பிளஸ்டு. எல்லா நம்ம 8 பிரதர்ஸை விட எனக்கு தான் லைஃப்பில் ஹையஸ்ட் ப்ராப்ளம்ஸ் நான் பார்த்துருக்கிறேன். பட் ஐ ஆம் த ஹாப்பியஸ்ட் பர்சன் இந்த ஃபேமிலி அப்படின்பேன் நான். இந்த 30 இயர்ஸாக வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கிறோம். அது வந்து ஒவ்வொரு செகண்ட்ஸையும் லைஃப் என்ஜாய் பண்ணியிருக்கிறோம். எதுக்காக கவலைப்பட்டதில்லை. அது ப்ராப்ளம் நம்மளோட கர்ம வினையே ப்ராப்ளம் வருது, அது ஃபேஸ் பண்ணி தான் நான். அது இப்போ நம்ம கவலைப்பட்டோம்னா நம்மளோட ஃபோக்கஸிங் குறைஞ்சு போயிடும், ஃபிசிக்கலாக ஃபிட்னஸ் குறைஞ்சு போகும், மென்டல் ஃபிட்னஸ் குறைஞ்சு போகும். அப்போ நம்மளால் அந்த கவலையை ஃபேஸ் பண்ண முடியாது. அப்புறம் கவலைங்கிறது கற்பனையாக பின்னப்பட்ட வலை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் என்ஜாய் பண்ணலாம். இப்போ 30 வருஷம்னு சொன்னீங்க சார். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணலன்னு சொல்கிறீங்க. அநேகமான நாட்களில் செஞ்சுருக்கதா சொல்லியிருக்கீங்க. ஆமாம், யோகா பண்ணுறோம். கமிட்மெண்ட், அதாவது இந்த மனவளக்கலை அப்படி இந்த வேதாத்திரிய. ஆமாம், ஸ்கை யோகாங்கிற மனவளக்கலை. 30 யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் இதை கட்டாயம் கேட்கணும். அதாவது எல்லாருமே ஒரு ஷார்ட் டைமை தான் எதிர்பார்க்குறாங்க. மிக குறுகிய ஒரு நேரத்தில் ஒரு வெற்றியை எதிர்பார்க்குறாங்க. அப்படி இல்லாட்டி சின்ன சின்ன விஷயங்கள சந்தோஷங்களை எதிர்பார்க்குறாங்க. 30 வருஷ காலம் ஒரு 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 பின்பற்ற விஷயத்தை கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க. இந்த ஒரு சீக்ரெட் ஒன்று இருக்கும் தானே சார் இந்த விஷயத்தில், அதை கொஞ்சம் ரிவீல் பண்ணிடலுமா? அதில் வந்து 30 வருஷத்தில் வந்து இப்போ நம்மளுக்கு வளர்ச்சிங்கிறது இப்போ நான் தான் சொல்கிறேன். நான் கடமைச்சி பலனை அந்த பலனை எதிர்பார்த்துட்டு இப்போ நீங்கள் 30,000 சேலரி வாங்கிட்டு இருக்கிறீங்க. 60,000 சேலரி நம்ம வந்து எம்டி பார்க்குறாங்களா ஜிஎம் பார்க்குறாங்களான்னு நினச்சி நம்ம செய்யும் பொழுது அவனுடைய இது எல்லாமே சேலரி எதிர்பார்ப்பு வந்து அவனுடைய ஃபோக்கஸிங் குறைஞ்சு போயிடுது. ஃபோக்கஸிங் குறையும் பொழுதே வந்து அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு குறைஞ்சு போகும். அப்போ அந்த ஃபோக்கஸிங் வேணும் அப்படின்னா பலனை எதிர்பார்க்காம செய்யணும். அது அப்போ நாங்கள் மெயினாக எங்களுடைய குரூப்பினுடைய ப்ரோவர்ப்பை நாங்கள் மெயினாக வச்சு ஒர்க் ஆஸ் அ பாஸ் நாட் அ ஸ்லேவ் அப்படின்னு வச்சுருப்போம். அது விவேகானந்தோட வார்த்தை. அது தமிழில் அவர் சொல்லுவாங்க, முதலாளியை போல் கௌரவமாக வேலை செய்யுங்கள், தொழிலாளியாக உங்களை நீங்களே அடிமைப்படுத்தி கொள்ளாதீர்கள். அதுக்கு சிம்பிளாக இங்கிலீஷில் ஒன் வேர்டில் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு வேர்டில் ஒரு லைனில் சொல்லலாம் அப்படின்னா, ஒர்க் ஆஸ் அ பாஸ் நாட் அ ஸ்லேவ். அந்த முதலாளியை போல் நம்ம பொறுப்புணர்வோடும் கடமை உணர்வோடு கரெக்டாக பண்ண அப்படின்னா எல்லாருமே முதலாளி ஆகலாம். அப்போ சாதாரணமாக நம்ம 50,000 சேலரி வாங்குகிறோம், சாதாரணமாக ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம், நம்ம ஒரு குழந்தை பெற்றுக்கிறோம், ஒரு வீட்டை கட்டுறோம், அப்போ நம்ம லைஃப் வருது. இது வந்து எல்லா உயிரினங்களும் பண்ணுது. நம்ம வந்து மனிதனாக பிறந்தவர்கள் வந்து எவ்ரி செகண்ட் லைஃப் என்ஜாய் பண்ணுறத பிறந்திருக்கிறோம்.
அதை முதல்ல நம்ம சந்தோஷம் வந்து ரொம்ப முக்கியம். சந்தோஷமாக இருந்தால் கான்சன்ட்ரேஷன் லெவல் அதிகமாக, ஃபோக்கஸிங் அதிகமாகும். நம்ம இந்த சந்தோஷம் போகிறதுக்கு மெயின் காரணமே வந்து இத்தனை வருஷத்தில் நம்ம வீடு கட்டி ஆகணும், இத்தனை வருஷத்தில் நம்ம இந்த போஸ்ட்டுக்கு வரணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுறதா. பிளான் எல்லாம் வந்து பிளான் பண்ணக்கூடியது இறைவன் ஒருத்தர் தான் பிளான் பண்ண முடியும். நம்ம பிளானே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கர்ம வினை வந்து என்னென்னு நம்மளுக்கு தெரியாது. அது அந்த கர்ம வினைக்கு தக்கப்போ அது 30 வயசில் நடக்குமா, 40 வயசில் நடக்குமா, இல்லை 25 வயசில் நடக்குமா அப்படிங்கிறது நம்மளுக்கு பிளான் பண்ணக்கூடிய ஒரு இறைவன். இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபோக்கஸிங் நல்லா கிடைக்கும். ஃபோக்கஸிங் எடுத்துன்னா ஹாப்பியாக இருக்கலாம். ஹாப்பியாக இருந்தாலே போது நம்ம ரிலேஷன்ஷிப், நம்ம ஆஃபீஸில் ஹாப்பியாக இருக்கலாம், ஃபேமிலியில் ஹாப்பியாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸ்க்கு ஹாப்பியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஹாப்பியாக இருக்கலாம், எல்லா இடத்துலையும் ஹாப்பியாக இருக்கலாம். இந்த ஹாப்பியாக இருக்குது, இந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இதை வந்து நம்ம யங்ஸ்டர்ஸுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் முதல் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். மொத்தம் 5 விஷயம் வேணும் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும், மென்டல் ஃபிட்னஸ், ஏபிள் டு கான்சன்ட்ரேட் மோர். அடுத்து ஒழுக்கம் இருக்கணும், சுய ஒழுக்கம் இருக்கணும். அந்த ஒழுக்கத்தை பற்றி தனியாக சொல்கிறேன் நான். 4வது வந்து இந்த ரிசல்ட் ஓரியன்டாக ஒர்க் பண்ண தெரியணும். அடுத்தது ஒர்க் ஆஸ் அ பாஸுங்கிற அந்த என்ன போஸ்ட். இப்போ ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கணும்னா ஒரு ஜிஎம்குள்ளே பொறுப்பு எடுத்துக்கணும். அப்போ அந்த ஒரு எம்டிக்குள்ளே பொறுப்பு எடுத்துக்கணும். அந்த ஒர்க் ஆஸ் அ பாஸ் அப்படி அந்த பொறுப்பு எடுக்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வில் பி அப்கிரேடட். இப்போ நம்ம 1 கோடிக்கு பிஸ்னஸ் பண்ணுறோம், 10 கோடிக்கு மாறோம்னா நம்மளுடைய ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் லெவல் அதிகப்படுத்தணும். நம்ம அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம பண்ணணும். 10 கோடி பண்ணோன்னு நினச்சா மட்டும் 10 கோடி பண்ணிட முடியாது. நம்ம அந்த கான்சன்ட்ரேஷன் லெவல் எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணும்போது ஃபோக்கஸிங் நல்லா கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய அனுபவம். அந்த 5 விஷயம் தான் ஒருத்தரை வந்து அப்கிரேட் பண்ணும். இது பண்ணிட்டு இருந்தாலும் யங்ஸ்டர்ஸுக்கு வந்து நல்லா இருக்கலாம். அடுத்து இந்த ஒழுக்கத்தை பற்றி முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குது. ஒழுக்கம் எனப்படுவது என்னவென்றால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ தீங்கு தராத அனைத்து விஷயங்களும் ஒழுக்கம் எனப்படுகிறது. இது உலகத்திலேயே இந்த அளவுக்கு ஒரு புரிஞ்சுக்கிற மாதிரி ஈஸியாக யாருமே சொல்லலை அது. அப்போ இந்த கான்செப்ட், இந்த வேடிங் எடுத்து நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஒழுக்கம்ங்கிறது படும். இப்போ நான் சுய ஒழுக்கம், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு ரொம்ப முக்கியம் வந்து ஒழுக்கமாக இருக்கிறது ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாவில் நம்ம பல வழியில், இப்போ நாங்கள்லாம் சின்ன வயசாக இருக்கிறப்போ வந்து சோசியல் மீடியாவில் கிடையாது. அப்போவே வந்து எங்களால் வந்து தீயவற்றை பார்க்காதே, கேட்காதே, பேசாதேன்னு சொல்கிறது காந்தி சொன்ன வார்த்தைகள் நம்ம வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம செல்ஃபோன் தொட்டாலே நம்ம எல்லா மோசமான விஷயங்களும் வருது பண்ணோம். நல்ல விஷயங்களுக்கு நம்ம உபயோகிக்கிறத விட மோசமான விஷயங்களுக்கு உபயோகிக்கிறோம். நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸிங் டைவர்ஷன் ஆகிற காரணம் சோசியல் மீடியா மெயின் பிரச்சனை. முக்கியமாக வந்து யங்ஸ்டர்ஸுக்கு வந்து செல்ஃபோன் காலையில் 1/2 மணி நேரம், சாயங்காலம் 1/2 மணி நேரம் பார்க்குறது அப்படிங்கிற மட்டும் வச்சுக்கணும். அதை வச்சுட்டு இருந்தாலே போதும். அதிகபட்சம் 1 மணி நேரம் பார்க்கலாம், காலையில் 1 ஹவர், சாயங்காலம் 1 ஹவர் பார்க்கலாம். மற்ற நேரம் செல்ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுறது, அட்லீஸ்ட் நெட் கனெக்ஷன் ஆஃப் பண்ணி வச்சுறது. இப்போ நேற்று ஒரு டாக்டர் பேசிகிட்டு இருந்து அவர் சொன்னார், மாமா இது வந்து செல்ஃபோன் வந்து மோசமான விஷயங்களுக்கு குழந்தைகளாக பார்த்துட்டு இருக்கு. நிறைய வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே நிறைய வந்து செல்ஃபோனால் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரன்ட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ எனக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது ஒரு மேட்ரை வந்து யூஸ்வலாக வந்து நாங்கள் முதல்ல ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்போம். ஃபோன் பண்ணி கேட்டு ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு டாக்டர்கிட்ட ஃப்ரெண்டுக்கிட்டே கேட்டு தான் நம்ம பண்ணுவோம். இப்போ வந்து நெட்டில் போய் அடிச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு பதில் வந்துடுது. ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு ஒரு திடீர்னு ஒரு சிக்கல் வரும், நாங்கள் எதிர்பாராத ஏதோ ஒன்று நடக்கும், இந்த ஆப்ரேஷன் நடக்கும், அதுக்கு 2 நிமிஷத்துக்கு பதில் வந்துடும், உடனே நாங்கள் செஞ்சுடுறோம். இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் இருக்குது. ஆனால் மெஜாரிட்டி மோசமான விஷயங்களுக்கு தான் நம்ம சோசியல் மீடியா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னாரு. அப்போ இந்த முக்கியமாக வந்து நம்மளோட மைண்டு டைவர்ஷன் ஆகக்கூடிய முக்கியமான காரணங்கள் ஃபோக்கஸிங் வேணும், நம்மளுக்கு ஆட்டிடியூட் வேணும், இதுக்கு அப்போ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வேணும், ஒழுக்கம் வேணும். இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும். இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் காலையில் 5 மணிக்குள்ளே எந்திரிக்கிறது ப்ராக்டிக்கலி கொஞ்சம் சிரமமாக இருந்தால் குறைஞ்சது 5:15 எந்திரிக்கணும். இது எந்திரிச்சு அப்படின்னா இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்கும். ஃபிசிக்கலாக வந்து இப்போ நம்மளுடைய காரை துடைக்கிறோம், ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்கின 2 வீலரை வந்து ஒரு 1/2 மணி நேரம் துடைக்கிறோம். நம்ம உடம்பு வந்து எவ்வளோ விலை மதிப்புள்ள ஒரு பொருள். சாதாரண ஒரு கண்ணில் ப்ராப்ளம்னா 50,000 ரூபா செலவாகுது, ஒரு பல்லுகளில் ப்ராப்ளம்னா 10,000 ரூபாய் செலவாகுது. அப்போ இந்த உடம்பை வந்து நம்ம எவ்வளோ ஃபிட்டாக வச்சுக்க வேண்டியது. அப்போ டெய்லி வந்து மினிமம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு 1 ஹவர், மென்டல் ஃபிட்னஸ்க்கு 1 ஹவர் கொடுத்தா ரொம்ப பெஸ்ட்டு. இல்லை குறைஞ்ச 1 ஹவர்னா கொடுத்தோம்னா நம்மளால் வந்து ஏபிள் டு கான்சன்ட்ரேட் மோராக இருக்கும், வெற்றி வாய்ப்பு ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்க நீங்கள் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டுங்க, வீடு நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வரும். உலகத்தில் நம்பர் 1 கூட நடக்கும். பட் அது உலகத்தில் நம்பர் 1 முயற்சி பண்ணாலும் நடக்காது. அது நம்ம பாட்டுக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் செஞ்சுட்டு இருக்கோம். உலகத்தில் நம்பர் 1 கூட இட்ஸ் ஈஸி ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவமாக நான் நினச்சிட்டு இருக்கிற விஷயம். நான் தொடர்ந்து பேசலாம். ஒரு இடைவேளையை தொடர்ந்து உங்களை நாங்கள் சந்திக்கிறோம்.